உங்களுடைய ஆட்சி தான் நடைபெறுகிறது. உங்களுடைய துணை முதலமைச்சர் உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தானே துணை முதலமைச்சர். அதற்காக தானே இவ்வளவு பாடுபடுகிறீர்கள். இவ்வளவு அக்கறையும் கவனமும் நீங்க இருக்க கோயில் கோயிலாக இன்னைக்கு குடும்பத்தோடு போகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் குடும்பம் கோயிலுக்கு போகிறது, இன்னொரு பக்கம் இன்னைக்கு இந்துக்கள் எதிரானவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கி அரசு. திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்ற முடியவில்லை. நாங்கள் இன்றைக்கு இங்க தீபம் ஏற்றிருக்கிறோம். இந்த தீபம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீப ஒளி தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய இதயத்திலும் அந்த ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. திருப்பதி போனால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள். இனி திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆட்சிக்கே திருப்பம் ஏற்பட போகிறது. நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். என்ன தீர்ப்பு? ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்றலாம். அந்த போலீஸ் கமிஷனர் பாதுகாப்போடு போய் 10 பேர் மட்டும் தீபம் ஏற்றினால் போதும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் அதை மதிக்கவில்லை. ஆனால் அதை மதித்திருந்தால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்காது. உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக உங்களுடைய வாக்கை தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். நீதிபதி தீர்ப்பை மதிக்கவில்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. புரட்சித்திலே எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் மதிப்புக்குரிய ஜானகி அண்ணியார் அவர்களுடைய இறந்த போது எல்லோரும் அதிமுக சார்பாக கலைஞரிடம் போகிறார்கள். கலைஞரிடம் போய் மெரினா கடற்கரையில் இடம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னார்? இது முன்னாள் முதலமைச்சருக்கு யாருக்கும் கிடையாது. முதலமைச்சராக இருக்கும்போது யார் இறந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆக இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு உடனடியாக அமைச்சரவை கூட்டி அதற்கான தீர்மானத்தையும் எழுதிவிட்டார். இன்னைக்கு அது ரெக்கார்டில் இருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் அதே நிலைமை அவருக்கு வந்தது. மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்தபோது அவர் முதலமைச்சராக இல்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அவரிடம் போய் சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது முன்னாள் முதலமைச்சருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே வழக்கு வேற, நீங்கள் தான் வழக்கே போட்டிருக்கீங்க. அதனால் எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னான். இடம் இல்லைன்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இடம் கொடுக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அன்றைக்கு நீதிபதி சொன்ன தீர்ப்பை அப்படியே மதித்து அன்றைக்கு கலைஞருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வைக்க கொடுத்தவர் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நீதிபதி தீர்ப்பை நீங்கள் என்ன செய்தீர்கள்? மறுக்கிறீர்கள். நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை. என்றைக்குமே நீதி நிர்வாகம் நீதிமன்றம் ஒன்றுக்கொன்று மோதல் ஏற்படுமே ஆனால் அந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. மத்திய அரசு எதிர்ப்போடு வழங்கி கொண்டே இருந்தால் அந்த தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் இன்றைக்கு அதே நிலைமையை திருப்பரங்குன்றத்தின் மூலமாக நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது உங்களுடைய ஆட்சி காலம் முடிகின்ற தருவாயில் இருக்கிறதுனால் தானாகவே நீங்கள் முடிந்து விடுவீர்கள். மக்கள் தீர்ப்பெழுதி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கொள்ளப்படுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.